ஸோ பிரஜனுக்கு இன்றைக்கி கண்டிப்பாக ரெட் கார்டு கொடுத்துருவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஷுவராக எல்லை மீறி போயிட்டாரு. நேற்று விக்ரம் ஒய்ஃப் பற்றி கமெண்ட் பண்ணார். அதில் வந்து அப்யூசிவ் வேர்ட்ஸ் இல்லை, பட் ஒய்ஃப் இங்கே கூட்டிகிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. அது வந்து ரொம்ப ஒரு நல்ல பர்சன், எந்த பர்சனுக்குமே அந்த வார்த்தை கேட்குறதுக்கு பிடிக்காது. ஸோ அதை வந்து சொன்னாங்க. இன்றைக்கி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எஃப்ஜேயை வந்துட்டு கடைசியை வந்து சபரி சுபிக்ஷாலாம் பேசி பால் கொண்டு வந்து கொடுக்குறாங்கல்ல, அப்போ திவ்யா வந்து சொல்கிறாங்க, அட பாவி இவ்வளோ நேரம் இந்த பால் வெளியே தான் இருந்துச்சா, நான் கூட தலை ரூமில் இருந்துச்சோன்னு நினச்சேன், நீ வெளியே இருந்துச்சுன்னா எனக்கு அந்த பால் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோ கோவத்தில் சொல்கிறாங்க. சொன்ன உடனே வந்துட்டு பிரஜன் வந்து சொல்கிறாரு, அப்போ இந்த கர்மாவெல்லாம் எங்கே கொண்டு வைக்க போகிறாங்க, இது எல்லாம் அவன் அம்மா அப்பாக்கா அவன் தங்கச்சிக்கா யாருக்கு போய் சேரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பிரஜன் வந்து எஃப்ஜே சொல்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப டூ மச்சான வார்த்தை. பால் கொடுக்கலைன்னா உங்களுக்கு வந்து அதில் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா நீங்கள் டேரெக்டாக கன்ஃபர்ம் பண்ணணும், நீ சொல்கிறது தப்புன்னு சொல்லணும், இல்லை ஒரு தலையாக கரெக்டாக நடந்துக்கலான்னு ஏதோ ஒன்று நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள், இல்லை வாட் எவர். அதுக்கு வந்துட்டு இந்த கர்மா பாவத்தெல்லாம் ஏன்னா அவ்வளோ ஒன்றும் எமர்ஜென்சினா ஒன்றும் ரொம்ப தொண்டையில் நிற்கிற எமர்ஜென்சிலாம் ஒன்றும் கிடையாது. தலைவலி தான், தலைவலி ரொம்ப கஷ்டம், நான் தலைவலி ஈஸின்னு சொல்லலை, அதுக்கு டேப்லெட் கொடுக்கணும், அதெல்லாம் வேறு. பட் அதோ எமர்ஜென்சினா ஏதோ ரொம்ப ரத்தம் இல்லாமல் இருந்த ஒருத்தர் இது பண்ண மாதிரி அந்த மாதிரி அப்யூஸ் பண்ணுறாரு பிரஜன். தலைவலிக்கு வந்துட்டு ஒரு பால் கூட உங்களால் கொடுக்க முடியல, இந்த கர்மா பாவம்லாம் உங்களை தான் போய் சேரும், அப்படி ஒருவேளை பால் ஊற்றுறதுக்காக எடுத்து வச்சுருந்துருப்பான் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிரஜன் சொல்கிறாரு. உடனே ஊற்றுவாங்க சாட்டர்டே பால் ஊற்றுவாங்கன்னு சாண்ட்ரா ஏதோ இந்த ஊர் நாட்டாம மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க தான் இந்த பிக் பாஸ் ஹவுஸ்க்கே ஓனர் மாதிரி. சத்தியமாக இவ்வளோ அப்யூசிவாக வேர்ட்ஸ் பண்ணார். பார்வதி வந்து உட்காந்து சைடில் உட்காந்து அப்படியே சைலண்ட்டாக பார்த்துட்ருக்காங்க. இவர் இஷ்டத்துக்கு பேசுகிறாரு. அப்போ திவ்யா வந்து சொல்கிறாங்க, இல்லை நான் அப்படிலாம் பேச வேணாண்ணா அப்படி பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் மட்டும்தான் திவ்யா கிட்ட வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்குது. பட் அவங்க வந்து இப்படி ஃபுல்லாகவே வந்து சாண்ட்ரா பிரச்சனோடையே சேர்ந்து இருந்தாங்கன்னா கண்டிப்பாக எல்லா சப்போர்ட்டையுமே அவங்க லூஸ் பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு ஆல்ரெடி வந்து இருந்த சப்போர்ட் வந்து நல்லா குறைஞ்சிருச்சு. இன்னும் இதே கண்டினியூ பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அப்புறம் திவ்யாவுக்கு ஹோப்ஸ் வந்து ரொம்ப கம்மியாயிடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள்.